அனைவருக்கும் வணக்கம். கந்தகுப்தன் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புத்திமான். சாஸ்திரங்கள் வந்து நிறைய படிச்சிருக்கிறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மணிபுரியின் அரசன் மணிராஜுக்கு ரொம்ப ஆசை, தன்னுடைய ஜாதகத்தை வந்து கந்தகுப்தன்கிட்ட கொடுத்து எப்படின்னு பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அரசன் அப்படிங்கிறனால அவர் வீட்டுக்கே வந்து சாஸ்திரங்கள் பார்த்து சொல்கிற கந்தகுப்தனை வரவழைக்கிறாங்க. கந்தகுப்தனும் வராரு. அரசர் வந்து ஜாதகத்தை கொடுக்குறாரு. கந்தகுப்தன் வந்து ஜாதகத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு நற்பலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். நற்பலன்களை சொல்ல சொல்ல அரசனுக்கு அப்படியே சந்தோஷம், அப்படியே கம்பீரமாக நிற்கிறாரு. அப்படியே கேட்குறக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்ஸ்டண்ட்டாக அப்படியே வெகுமதிகளை அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. நற்பலன்களை சொல்ல சொல்ல அப்பப்போவே வெகுமதிகளை, அதாவது தங்கங்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அப்புறம் கந்தகுப்தன் வந்து நற்பலன்களை சொல்லி முடிச்சுட்டு, எல்லாத்துக்குமே வந்து நல்லதே நடக்குமா, அப்பப்போ தீய பலன்கள் இருக்கும் அல்லவா, தீய பலன்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு கந்தகுப்தன். ஆனால் அரசரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்படியே மூஞ்சி மாறுது, அப்படியே கோபம் தெரியுது அரசர் மூஞ்சியில். அப்புறம் கந்தகுப்தன் சொல்ல சொல்ல தீய பலன்களை, போதும் நிறுத்து, உன் மடத்தனமான பேச்சை இனிமேல் நான் கேட்க தயாராக இல்லை, ஃபஸ்ட்டு உன் மரணம் எப்போது என்று உனக்கு தெரியுமா அப்படிங்கிறார். அப்புறம் உடனே வந்து கந்தகுப்தன் கொஞ்சம் கூட பதறாமல் பயப்படாமல் பவ்யமாக என்ன சொல்கிறாரு, அரசே, தங்கள் மரணத்துக்கு ஒரு மணி நேரம் முன்னதாக என் மரணம் நடக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அரசரால் எதுவுமே அவர் அமைதியாகிறார். ஏன்னா என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் இறக்குறக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் இறந்துருவேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அரசர் வந்து இனி கொள்ள நினைப்பாரா கந்தகுப்தனை, ஏன்னா கந்தன்குப்தன் இறந்தால் ஒரு மணி நேரம் கழித்து அரசருக்கு. அதனால் அரசர் வந்து பயத்தில் வந்து கந்தகுப்தனை எதுவுமே பண்ணலை. அவருடைய அறிவு கூர்மையை பார்த்து வியந்து போகிறாரு. வெகுமதிகளை திரும்ப கொடுத்து நல்லபடியாக அவரை அனுப்பி வைக்கிறாரு. இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி ஒருத்தர் கோபமாக நடந்தால் கூட திரும்ப அவங்கக்கிட்ட நம்ம கோவப்பட தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம மௌனமாக அமைதியான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு கூர்மையாக, இப்போ அவர் எவ்வளோ அழகான ஒரு பதில் சொன்னார், மறுவார்த்தை அரசரால் பேச முடியாத அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி நாமளும் இருக்க கற்றுக்கலாம். கந்தகுப்தன் மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.